1960 சீன படையெடுப்புக்குப் பின் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரியத் தொடங்கியது. இடைத்தேர்தல்கள் சிலவற்றில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. எனவே கட்சியை வலுப்படுத்த மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சிப் பணியில் ஈடுபட வேண்டும் என காமராசர் வலியுறுத்தினார். முதலில் தாமே முதலமைச்சர் பதவியை விட்டு விலகி கட்சிப் பணிக்கு திரும்பினார். மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி ஆகிய முதலியோரும் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சிப் பணியில் ஈடுபட்டனர். அத்திட்டத்தை காமராஜர் திட்டம் என அழைத்தனர். புவனேஸ்வர் நகரில் 1963 கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் காமராசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். அப்பொழுது நாடெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சி பூசல்களை போக்கி மக்களிடம் நேரடி தொடர்பு கொண்டார். ரஷ்யாவிற்கும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று அந்நாட்டு தொழில் முன்னேற்றங்களை நேரில் கண்டார். அவற்றை நம் நாட்டிலும் செயல்படுத்த முனைந்தார். இந்திய பிரதமர் நேரு 1964 காலமானார். புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் எழுந்தது. அப்பதவிக்கு காங்கிரஸ் கட்சியினுள் போட்டி ஏற்படும் சூழ்நிலை தோன்றியது. போட்டி ஏற்பட்டால் கட்சியில் பிளவு ஏற்படலாம் என்னும் அச்சம் நிலவியது. இவ்வேளையில் காமராசர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களின் கருத்தை தனித்தனியே கேட்டறிந்து லால் பகதூர் சாஸ்திரி போட்டியின்றி பிரதமராக தேர்ந்தெடுக்க வழிவகை செய்தார். சாஸ்திரி எதிர்பாராத முறையில் 1966 தாஸ்கந்தில் உயிரிழந்தார். மீண்டும் பிரதமரை தேர்ந்தெடுக்க சிக்கல் எழுந்தது. இவ்வமயம் காமராசர் நேருவின் மகள் இந்திரா காந்தி பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் என கருதி அவருக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கினார். அதனாலேயே இந்திரா காந்தி பிரதமரானார். இவ்வாறு தம் தலைமையையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி இருமுறை பிரதமர்களை உருவாக்கினார். இத்தகைய செயல்வீரரான காமராசர் அனைத்து கட்சியினராலும் மதிக்கப்பெறும் பெருந்தலைவராக உயர்ந்தார். காமராசருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா, இந்திய மாமணி விருது அளித்தும் நாடாளுமன்றத்தில் இவருக்கு ஆளுயர வெண்கலச் சிலையை நிறுவியும் சிறப்பித்தது. தமிழக அரசு இவரின் கல்விப் பணியை சிறப்பிக்கும் வகையில் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டியது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டியது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் சிலை அமைத்து சிறப்பித்தது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் நினைவு இல்லமாக ஆக்கப்பட்டது. விருதுநகரில் இருந்த காமராசரின் இல்லமும் அரசுடைமையாக்கி நினைவு இல்லமாக்கப்பட்டது. தேனாம்பேட்டையில் காமராசர் அரங்கம் நிறுவப்பட்டது. தமிழக அரசு காமராசர் பிறந்த நாளான ஜூலை 14 நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது. இவரை கல்வி கண் திறந்தவர் என்று தமிழகம் போற்றுகிறது. காந்தியடிகள் மீது அளவு பண்பு கொண்ட காமராசர் 1975 காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவர் மறைந்தாலும் இன்றைய தலைவர்களுக்கு முன்னோடியாக நின்ற பெருந்தலைவர் என்னும் பொருத்தமான புகழுரையால் நிலைத்து வாழ்கிறார்.